ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் வீஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 4 ஜாமெட்ரியில் எக்ஸைஸ் 4.4 உள்ள 8th சம். வாங்க சமுக்கு போகலாம். 2 circles with the center O and O dash of a radius 3 cm and 4 cm respectively intersect at 2 points P and Q such that OP and O dash P are tangent to the circles. Find the length of the common chord PQ. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சர்க்கிளும் ஒன்று வெட்டிக்கிடுது. வெட்டிக்கிற பாயிண்ட் ஒன்று P, இன்னொன்று Q. ஓகேவா? சர்க்கிளுடைய சென்டர், ஒரு சர்க்கிளுடைய சென்டர் O, இன்னொரு சர்க்கிளுடைய சென்டர் O டேஷ். ஓகேவா? என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 1 அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று 3 சென்டிமீட்டரா, இன்னொன்று 4 சென்டிமீட்டரா. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? அந்த கார்டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு. இந்த காமன் கார்டுடைய லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன அர்த்தம்னா இந்த சர்க்கிளுக்கு 4 சென்டிமீட்டர் உள்ள சர்க்கிளுக்கு ஓபி அப்படிங்கிறது ஒரு டேஞ்சண்ட் ஆட் பண்ணும். அதே இந்த 3 சென்டிமீட்டர் உள்ள சர்க்கிளுக்கு ஓ டேஷ் பிங்கிறது ஒரு டேஞ்சண்டாக ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா the length of the common chord. the common chord length ஆன PQ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்குல இருந்து நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்க்க சொல்ல tangent OPக்கு perpendicular to radius O dash P. ஓகேவா? ரேடியஸ் O dash Pங்கிறது டேஞ்சன்ட் OPக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர் அப்படின்னா the point or the angle of P is equal to 90 degree இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சா? ஓகே. இப்போ நம்ம இதை வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்குற ஆங்கிள் வந்து ரைட் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன்ஸ் கண்டிஷன் படி என்ன ஆகிட்டு ரைட் ட்ரையாங்கிள் சொல்லியாச்சு. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 2 சைடு கொடுத்தாங்க, 3ஆம் சைடு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பித்தகரஸ் தேரத்தை பயன்படுத்த போகிறோம். தென் வாட் இஸ் பித்தகரஸ் தேரம்? ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அக்கார்டிங் டு பித்தகரஸ் தேரம், பித்தகரஸ் தேரத்தின் படி ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் அதுவும் ரைட் ட்ரையாங்கிள் இருக்கணும். அதாவது ஒரு ஆங்கிளில் 90 டிகிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹைப்போதீஸை எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதர் 2 சைடை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. ட்ரையாங்கிள் OPO டேஷ் அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் Pயில் 90 டிகிரி இருக்கிறனால இது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன் ரைட் ஆங்கிள் சொல்கிறோம்? Pயில் என்ன இருக்குது? 90 டிகிரி இருக்குது. இது எப்படி 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த டேஞ்சண்டையும் ரேடியஸையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது 90 டிகிரி வர்றதா கூட ஒரு பாயிண்டில் 90 டிகிரி வர்றதுனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு என்ன பண்ண பித்தகரஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹைப்போதீஸ் என்ன வரும்? O dash வரும். O dash ஸ்கொயர் இஸ் ஹைப்போதீஸ் இஸ் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸ் OP ஸ்கொயர் ப்ளஸ் PO dash ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேவா? இல்லை என்ன சொல்லிடலாம்? நம்ம கண்டுபிடிக்கிறது O dash ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? OPன்னு 3 ஸ்கொயர், 3ன்னு தெரியும். இது 4 அப்புறம் ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணோம். இது 9, இது ப்ளஸ் 16 அப்புறம் டோட்டலாக என்னது 25. இது என்ன சொல்லிடலாம்? O dash ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. O dash இஸ் ஈக்குவல் டு ரூட் 25. ஓகேவா? ரூட் எங்கிருந்து அந்த பக்கம் கொண்டு போச்சலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸ்கொயர் அந்த பக்கம்னா ரூட் ஆகும், அது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். நமக்கு ஒரு சைடுடைய லென்த் அப்படிங்கிறது எப்போயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? எடுத்து என்ன வந்துடும்? O dash இஸ் ஈக்குவல் டு இதோடைய ப்ரைம் ஃபேக்டர்னா 5 × 5 வரும். அதை என்ன பண்ணலாம்? ஒரு 5 வெளியே எடுத்துக்கலாம். அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். O dash இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஓலேருந்து O dash மொத்த நீளம் 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்தது நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை எம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை எம்னு எடுத்ததுக்கப்புறம் O to M இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நானும் டிக்ளேர் பண்ணுறேன். இது O to Mங்கிறது எக்ஸாக இருக்கனால இது என்ன தான் வரும் அப்படின்னா 5 - x வந்துடும். புரிஞ்சா? இப்போ இது எக்ஸு, அது 5 - x. ஓகேவா?
இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணுறோம். லெட் OM is equal to x. அப்புறம் MO dash is equal to, அது x எடுத்திங்கன்னா MO dash is equal to 5 minus x வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளில் நம்ம கொடுத்துருக்க கிவனில் இந்த PM அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டு OO dash. ஓகேவா? அண்ட் இன்டர்செக்ட் ரெண்டா என்ன பண்ணுது, ரெண்டா டிவைட் பண்ணுது. எது? PM dash. அதே மாதிரி O dash M அப்படிங்கிறது PQக்கு என்னது, பெர்பெண்டிகுலர். அண்ட் இது என்ன பண்ணுது, இந்த Pயும் Qவும் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம 2 பாயிண்ட் சொல்லலாம். இன்டர்செக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த பக்கம் 90 டிகிரி தான் இருக்கும், இந்த பக்கம் 90 டிகிரி தான் இருக்கும், டோட்டலாகவே 90 டிகிரி தான் இருக்கும். அடுத்தது இது ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா இதுவும் இதாக தான் இருக்கும், ஒய்யாக தான் இருக்கும். ஏன்னா PQங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டை, ஒரு கார்டில் லைன் செக்மெண்ட்டை என்ன பண்ணுது, O dash Mங்கிறது பர்டிகுலராக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் இது ஒய்னா இதுவும் ஒய்யாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் வந்து நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைக்கு. இன் ட்ரையாங்கிளுக்கு முன்னால் அது எப்படி வந்துச்சுன்னு நம்ம எழுதணும். PM அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் அண்ட் இன்டர்செக்ட் OO dash. ஓகேவா? அடுத்தது O dash Mங்கிறது பெர்பெண்டிகுலர் அண்ட் இன்டர்செக்ட் PQ. ஓகேவா? அதனால் அந்த Mங்கிறதுல வந்து 90 டிகிரி வந்துடும். M 90 டிகிரியாக வர சொல்ல அதில் நான் ஒரு ட்ரையாங்கிளை வெளியே எடுக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் PMOங்கிற ட்ரையாங்கிள் வரும். இது 90 டிகிரி ஆச்சுல PMOன்னு ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் PMO dash ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிள் எடுத்துறேன். ஏற்கனவே சைட்ஸ் 2 சைட்ஸ் தெரியும். 3ஆவது சைட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மறுபடியும் அப்புறம் பித்தகாசத்தை யூஸ் பண்ணி 3ஆவது சைட் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒன்றில் நீங்கள் ஒய் கண்டுபிடிச்சா இன்னொன்று என்ன பண்ணலாம், ரெண்டுமே ஈக்குவல் தானே, ஒய் தானே. அப்புறம் டோட்டல் கார்டு கண்டுபிடிக்க 2 நேரம் ஒய்யை ப்ளஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ட்ரையாங்கிள் MOPயில் ஆங்கிள் Mங்கிறது எவ்வளவு, 90 டிகிரி. அப்படின்னா பித்தகாசத்தை யூஸ் பண்ணலாம். பித்தகாசம் படி hypotenuse PO² is equal to opposite sides and adjacent sides, இல்லை other 2 sides. ஓகே, PM என்ன இருக்குது, ஒய், நம்ம தான் ஒய்ன்னு எடுத்துருக்கோம். எம்முக்கு வந்து x². ஓகேவா? OP² என்ன இருக்குது, 3. அப்போ நான் என்ன வந்துடும், 9 is equal to y² plus x² வந்துடும். அப்போ நான் y² is equal to, இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9 minus x². இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் உள்ள ட்ரையாங்கிள் PMO dash. ஓகேவா? இதில் என்னது, எம்ங்கிறது 90 டிகிரி. அப்போ நான் இதுவும் என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன், அப்போ தான் சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணால் PO' is equal to PM² plus MO' வரும். ஓகேவா? O'²ங்கிறது 4, அப்புறம் 4², இது என்னது y² தான், ப்ளஸ் MO' அப்படிங்கிறது 5x². ஓகேவா? அப்புறம் இது என்னது 16 is equal to y² plus எந்த ஃபார்முலா இது பண்ணலாம், a minus b whole square ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்படி என்ன பண்ண போகிறேன், ஸ்பிட் பண்ண போகிறேன். a minus b whole square அப்படின்னா a² plus b² minus 2ab. இப்போ நான் a இங்கே 5 இருக்குது. அப்புறம் என்ன வந்துடும், எல்லாம் ஒன்றா நீங்கள் ஸ்பிட் பண்ணி எழுதிக்கோங்க. 5² plus x² minus 2 into a into b. ஓகேவா? அப்புறம் என்ன வந்துடும், y² plus 25 plus x² minus 10x. ஓகேவா? இங்கே இருந்தது இதான் 16. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே 25 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 16 minus 25. அப்படின்னா y² plus x² minus 10x. மைனஸ் பண்ணிங்க என்ன வந்துடும், 9 வருமா, -9 is equal to y² plus x² minus 10x. ஓகேவா? ஏன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் y² is equal to 9 minus x² கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேவா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 y² is equal to 9 minus x² வச்சிருக்கோம் ஈக்குவேஷன் 1. இதில் என்ன பண்ணுறோம், y பதிலாக y² பதிலாக 9 minus x² சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படின்னா -9 is equal to y² பதிலாக 9 minus x² plus x² minus 10x எடுத்தோம். இது x³ ப்ளஸும் மைனஸ் ஆயிரும், அடிபட்டு போயிடும். அப்புறம் என்ன வந்துடுது, இது எந்த பக்கம் பண்ணுவாங்க, -9 is equal to minus 10x. ஓகேவா? இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 18, -18 is equal to minus 10x. இப்போ நான் x is equal to minus 18 by minus 10 அடி கொடுத்துடலாம். அடி கொடுத்தீங்கன்னா இப்போ 2ஆல் இது பண்ணிங்கன்னா 9 2s are 18, 5 2s are 10. அப்போ நான் x is equal to என்ன வந்துருச்சு,
9/5 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். Substitute the value of x 9/5 in 1. 1ல என்ன இருக்குது, y square is equal to 9 minus x square இருக்குது. என்ன பண்ண போகிறேன், x square பதிலாக 9/5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 9 minus 9 9s are 81/5 5s are 25. என்ன வந்துடும், 9 minus 81/25. இது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணால் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே 25, இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம். மேலே என்ன பண்ணணும், 25 into 9, 9 5s are 45, 4 9 2s are 18 plus 4 not 22. அப்படின்னா 225 minus 81. 225லேருந்து மைனஸ் 81 கழிச்சிங்க அப்படின்னா 144/25. இங்கே என்ன இருக்குதுங்க, ஒய் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒய் கண்டுபிடிக்கிறது ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அதேமாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். எனக்கு வந்து இன்னும் ப்ளஸ் மட்டும்தான் வேணும். டிஸ்டன்ஸில் இருந்து இருக்குது, அது மைனஸில் இருக்குது. அதனால் மைனஸ் விட்டு ப்ளஸ் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல 144க்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 2 போட்டிங்கன்னா 7, 2 2னா 3 2s are 6, 6 2s are 12, 1 8 2s are 16, 2 9 2s are 18, 3 3 3 1. ஓகேவா. அதேமாதிரி 25க்கு டேட்டா 5 போடலாம். 5 5s are 25, 5 1. ஓகேவா. என்ன வந்துடும், 2 into 2 into 2 into 2 3 into 3 by 5 into 5. ஓகே. ரூட் என்ன அர்த்தம், இது 2 இருக்குன்னு அர்த்தம். பேராக இருந்தால் என்ன பண்ணிட்டு எடுத்துகிட்டு ரூட்டை விட்டுலாம் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே பேராக தான் இருக்குன்னா 2 into 2 into 3/5. 2 2s are 4, 4 3s are 12. அப்படின்னா என்ன வந்துடும், 12/5. இப்போ y is equal to என்னது, 12/5. ஓகே. கார்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், கார்டு is equal to PQங்கிறது y plus y. நமக்கு என்ன தெரியும், ஒரு y 12/5 கண்டுபிடிச்சிக்கோமா. அதே இது இன்னொன்று 12/5. ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 5 காமன் எடுத்துக்கலாம். 12 plus 12/5 அப்படின்னா 24/5. என்ன வந்துருச்சு, PQ is equal to 24/5. இது என்ன பண்ணலாம், டெசிமல் பாயிண்டில் எழுதலாம். ஓகேவா. therefore the length of the chords டிவைட் பண்ணிங்கன்னா 4.8 சென்டிமீட்டர் வரும். ஓகே. எப்படி வந்துச்சு, 24 divided by 5. 5 4s are 20, 4 போகாது. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், புள்ளி வச்சுட்டு 0 இறக்குங்க. 40, 8 5s are 40. ஆன்சர் 0. அப்படின்னா 4.8. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஓகேவா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ சம்மதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.